ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாராலையும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த பிரெட் உப்புமா. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்ஸாக அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் வாங்கின பிரெட்டு காலியாகாமல் ஃப்ரிட்ஜில் எப்படி இருக்குதா, இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, டக்குன்னு காலி ஆகிடும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் வெஜ் ஸ்பெஷல். இதை ஒரு பேக்கெட் ப்ரெட்டு நேற்றுக்கு ஈவினிங் வாங்கினேன். ஃப்ரிட்ஜில் அப்படியே இருந்தது. இன்றைக்கி நைட்டு என்ன பண்ணலான்னு யோசித்தேன். சரி, ஒரு ஈஸியாக ஒரு பிரெட் உப்புமா செய்யலாம், டக்குன்னு காலியாயிருன்னு யோசிச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிரெட் ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட்டு ரொம்ப சாஃப்ட் ப்ரெட் அப்படின்றதுனால இந்த மாதிரி ட்ரையாக வந்து ஒரு பக்கம் தான் இருந்தது. மீதி நான் 3 பக்கம் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்தது. ஸோ ஒரு பக்கம் மட்டும் நல்ல டீப்பாக கட் பண்ணிட்டேன். இப்போ எல்லா ப்ரெட்டுங்களையும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் குறுக்காக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஸ்லைசஸாக அந்தமாரி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இரகுலர் ஷேப்ஸில் இருந்தால் கூட பரவாயில்ல, ரேண்டமாக கட் பண்ணால் போதும். ஸோ எவ்வளோ ப்ரெட் இருக்கோ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ப்ரெட் பீசஸ் எல்லாம் இப்படி ரெடியாக இருக்குது. இப்போது பிரெட் உப்புமா செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். கார்லிக், அதாவது வெள்ளைப்பூண்டு வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுமாதிரி இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். ப்ரெட்டு க்யூப்ஸு நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. தக்காளி ஒரு 3 தக்காளி சின்ன சின்னதாக நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கறி லீவ்ஸ், கருவேப்பிலை கொத்து இதையும் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம உப்புமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடை சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் இதோடு சேர்த்துக்கலாம். பூண்டும் இஞ்சியும் நல்லா வதங்க முடியாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பொடியை நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதோடு சேர்த்து நல்ல பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை வந்து நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. இப்போ இதோட பொடியாக நறுக்கின தக்காளியும் இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லாவே வதக்கிடுங்க. ஒரு 4-5 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. ஏன்னா ப்ரெட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கலைன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ காரத்துக்கு ஏற்றபடி நம்ம 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்குறேன் நான். உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாமே நல்லா வதங்கினதும் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் ப்ரெட்டோட மிக்ஸ் ஆகும்படியாக நல்லா கலந்து விட்டுருங்க. எந்த டைப் ஆஃப் ப்ரெட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தட்லேயே செய்யலாம். இதில் உங்களுக்கு வேணால் கொத்தமல்லி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். ப்ரெட் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், அதனால் லைட்டாக தண்ணி வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். அப்போ தான் நல்ல சாஃப்டாக இருக்கும் ப்ரெட் உப்புமா. அடுப்பில் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான ப்ரெட் உப்புமா தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.